ட்ரேடிங்குள்ளே வரும்போது எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் தான் வரும். ஆனால் எதில் ட்ரேட் பண்ண போகிறோம்? ஸ்டாக்ஸில் பண்ண போகிறோமா, ஃபியூச்சரில் பண்ண போகிறோமா, இல்லை ஆப்ஷன்ஸில் பண்ண போகிறோமா? ஸோ எதில் பண்ணால் நமக்கு சேஃபாக லோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேட் அச்சீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 190 to 166 in the blink of an eye. The Nasdaq, everything and more has been completely wiped out. It was the worst day on Wall Street since the crash. ஸோ ஸ்டாக்ஸ் வர்சஸ் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ், இதில் எது பெஸ்ட்டு அண்ட் அதே மாதிரி இதில் எது பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அண்ட் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்றது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வேறு டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வெறும் ஸ்டாக்கில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. அதே டைமில் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதே மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டும் இருக்குது. ஸோ இந்த மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு அந்த மூணு விஷயத்தில் நாம் எதை சூஸ் பண்ண போகிறோம், அதில் எதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மியாக இருக்குது. ஏன்னா நார்மலாகவே ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்கனால எல்லாரோட மைண்ட் செட்டும் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், ப்ராஃபிட் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். இதுதான் எல்லாரோட மைண்ட் செட்டும். அப்போது இதில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இதில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலான்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ். இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸ் எடுத்திங்கன்னா ஸ்டாக்ஸ்ன்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி யூ ஆர் ஓனிங் அ பார்ட் ஆஃப் தி கம்பெனி. ஸோ அப்போ ஸ்டாக்ஸ்ன்னும் போது இட் இஸ் ஃபார் பியூர்லி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு ஸ்டாக் வாங்கலான்னு கண்டிப்பாக வாங்கலாம். பட் த திங் இஸ், ஒரு ஸ்டாக்கோட மோட்டிவே வந்து யுவர் பார்ட் ஆஃப் ஓனிங் அ பிஸ்னஸ். இப்போ பிஸ்னஸ்ன்றது நம்ம என்ன பண்ண மாட்டோம், நார்மலாகவே வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துல அந்த பிஸ்னஸ் விட்டு வெளியே வர மாட்டோம். வி வெயிட் ஃபார் த பிஸ்னஸ் டு க்ரோ. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நார்மலாகவே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வருவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்க ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேற இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு ஒரு ஸ்டாக் வந்து 3 மாதத்துலேயே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துன்னா அந்த டைமில் எடுத்துக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி மெயின் ஸ்ட்ரீம் இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா மினிமம் ஒரு பிஸ்னஸ் வாங்குறீங்கன்னா 10 வருஷம் அதில் நீங்கள் ஹோல்ட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் இல்லைன்னா அந்த ஸ்டாக்கே வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடராக எல்லாருமே போட்டு வச்சுட்டு 10 வருஷம் வெயிட் பண்ண போகிறது கிடையாது. இன்கேஸ் இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் சம்திங், ஒரு ரிட்டர்ன் வரணும், இன்கம் வரணும்னு நினைக்கிறவங்க அவ்வளோ லாங்கில் போக மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னோட சைல்டோட ஃபியூச்சருக்கு இல்லை என்னோட ஃபியூச்சருக்காக சேவிங்ஸ் மாதிரி பண்ணுறவங்க அந்த மாதிரி போகிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ஆப்ஷன் நமக்கு எதில் என்ன இருக்குன்னா ஸ்டாக்ஸில் இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we have ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். இப்போ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஆப்ஷன் பையிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங். இப்போ ஆப்ஷன் செல்லிங்கிறது வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி. எப்படி இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இப்போ கார்ஸோ பைக்ஸோ எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் சேல் பண்ணுறாங்க. ஆனால் எத்தனை பேர் வந்து கிளைம் பண்ண போகிறாங்க? இப்போது ஒரு 10 லட்சம் பேருக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 1000 பேர் தான் கிளைம் பண்ணுறாங்க. அப்படின்னா 10 லட்சத்தோட ப்ரீமியமும் இவங்களுக்கு தான் வருது. ஆனால் அதுலேருந்து ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து யாருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் போது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி நம்ம வந்து எல்லாருக்கிட்ட இருந்தும் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இன்கேஸ் ஆக்சிடென்ட் ஆகலை, இன்கேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது அவங்களுக்கு நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ரீமியம்ஸை நாமளே வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஆப்ஷன் செல்லிங்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பையிங்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீமியம் மட்டும் கட்டிட்டு இன்கேஸ் மார்க்கெட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு பெரிய பூம் ஆயிடுச்சுன்னா பெரிய அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வரக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ எப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் ப்ரீமியம் வந்து ஒரு 15,000 தான் கட்டியிருப்பீங்க. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து 5 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இது கொஞ்சம் ஆப்போசிட் விதம். எப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்றது ஒன்று, இங்கே வந்து மார்க்கெட் ஏறணும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10,000 ரூபா போட்டு ப்ரீமியம் வாங்கி வச்சுட்டேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஒரு மார்க்கெட் எனக்கு பெரிய பூம் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு போயிடுச்சுன்னா வில் பி கெட்டிங் மோர் ப்ராஃபிட்ஸ். அதை பற்றி நம்ம வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரைட், we have ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். அதுக்கப்புறம் we have ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். இப்போ ஃபியூச்சர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி முன்னாடிலாம் யார் யூஸ் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ட்ரேடர்ஸ் காமனாக வந்து நார்மலாக ட்ரேடிங்காக யூஸ் பண்ணுறோம். பட் ரியாலிட்டி ஆஃப் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுன்றது வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பொசிஷன்ஸை சேஃப் கார்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமாடிட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அண்டர்லைங் அசட் கோல்டு வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதை வந்து ஒரு கோல்டு ஆர்னமெண்ட்டாக மாற்றி விற்கிறது தான் அவங்களோட வேலை. அவங்களுக்கு வந்து கோல்டு ஏற்றத்துலேயோ இறக்குறதுலையோ ப்ராஃபிட் லாஸ்லாம் வேணாம், வெறும் செய்கூலி சேதாரம் அந்த பண்ணுற மேக்கிங் சார்ஜஸ் வந்தால் போதும்ட்டு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் போய் செல் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன வேணால் ப்ரைஸ் ஸ்டேபிள் ஆகிடும். இதுவும் மேட்ச் ஆகிட்ட பிறகு அவங்க இங்கே பை பண்ணியிருப்பாங்க, இங்கே ஃபியூச்சர்ஸில் செல் பண்ணுற பிறகு வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இட் கெட்ஸ் மேட்ச்ட்.
இப்போ ஒரு அயன் பிஸ்னஸில் இருக்காரு, ஒருத்தர் வந்து கத்தி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அயனாக எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கத்தியாக பண்ணி டெலிவரி கொடுக்கறதுக்கு 6 மாதம் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் அயனோட ரேட்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஆனால் டீல் வந்து முன்னாடியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்துக்காக தே யூஸ்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் டு பேலன்ஸ் தி ட்ரேட்ஸ். ஸோ ஆனால் இப்போ நடைமுறையில் நம்ம யாரும் அண்டர்லைங் அசெட் வாங்கிட்டு ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறதுல டேரெக்டாகவே ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டும் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதை பற்றி இன்னும் இப்போ எது பெட்டர் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். விச் வில் கிவ் அஸ் மோர் ப்ராஃபிட்? இப்போ ஸ்டாக்ஸில் போட்டால் நிறைய ப்ராஃபிட் வருமா, இல்லை ஃபியூச்சர்ஸில் பண்ணால் ப்ராஃபிட் வருமா, இல்லை ஆப்ஷன்ஸில் பண்ணால் ப்ராஃபிட் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 3த்துக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ ஒரு மார்ஜின் எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் வாங்குறீங்கன்னா இண்டிவிஜுவல் சிங்கிள் ஒரு ஸ்டாக்காக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போ SBI இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாக் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரேட்டுக்கு 575-580 ரூபீஸில் ட்ரேட் ஆகுது. அப்போ நீங்கள் வெறும் 580 ரூபா கொடுத்து ஒரே ஒரு ஸ்டாக்கு கூட வாங்கி வச்சுக்கலாம். ஒரு ஸ்டாக்குக்கு 1 பாயிண்ட் ஏறுச்சுன்னா ₹1 ப்ராஃபிட். வேற இப்போ நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுத்துட்டீங்க, எவ்வளோ ஸ்டாக் வாங்குறீங்களோ அவ்வளோ காசு கொடுத்தா போதும். ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கோனா பே அ மார்ஜின். இது எப்படின்னா மினிமம் லாட் சைஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ NSEல வந்து லெட்ஸ் SBIக்கு வந்து 1500 லாட் சைஸ் அப்படின்னா நீங்கள் மினிமமாகவே 1500 ஷேர் தான் வாங்க முடியும் SBIயில். அப்போ ஒரு ஷேர் 570 ரூபானா 1500 ஷேர் வாங்கணும்னா கிட்டத்தட்ட 8.5 lakhs to 9 lakhs ரேஞ்ச் வரும். அப்போது 9 லட்ச ரூபா கொடுத்து எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு லிவரேஜ் கொடுப்பாங்க. எப்படின்னா நீங்கள் வெறும் ஒரு லாட் அமௌண்ட் சைஸ் மட்டும் கட்டிட்டா போதும், 9 lakhs worth ஆஃப் ஸ்டாக்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். எப்படின்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1.5 lakhs இல்லை ஒரு 1.56 lakhs வந்து மார்ஜின் மட்டும் பிடிச்சிருவாங்க. NSEல என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்கிங்கில் என்ன பண்ணுவாங்க, 1.6 lakhs உங்கள் மார்ஜின் பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபாய் ஒர்த் ஆஃப் ஸ்டாக்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபியூச்சர்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம். அதுதான் லாட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு லாட் வந்து எத்தனை ஷேர்ஸ் அப்படின்றத மென்ஷன் ஆகிருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். சில கம்பெனி வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து 300 ரூபா இருக்கும், சிலது 500 ஷேர் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். SBI எடுத்திங்கன்னா 1500 ஷேர், அப்போது 570 ரூபான்னும் போது கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா ஷேர்ஸை வந்து நீங்கள் வெறும் 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ மார்ஜின் மட்டும் கட்டினீங்கன்னா போதும், நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சுக்கலாம். வேற ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் கட்டினா போதும். இப்போ ஆப்ஷன்ஸில் வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். இப்போ நான் ஆப்ஷன்ஸ் கிளாஸ் எடுக்கலை, நான் அது தனியாக எடுக்கிறேன். நான் இப்போ ஜஸ்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. நம்ம நார்மலாகவே ஸ்ட்ரைக் எடுப்போம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரைக்குக்கு ஒரு ஸ்ட்ரைக் இப்போ 550, 560, 570, 580 இந்த ஒரு ஸ்ட்ரைக்லேயும் ஒரு ப்ரீமியம்ஸ் இருக்கும். அந்த ப்ரீமியம் மட்டும் கட்டினீங்கன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் ஆப்ஷன் பை. இதே நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணுறீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் எப்படி மார்ஜின் கட்டுறீங்களோ அதே மாதிரி மார்ஜின் கட்டி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் அண்ட் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வருஷம் வேணாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, இத்தனை நாள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. நீங்களே வாங்கி வச்சுக்கிட்டீங்க, அது எப்போ ஏறுதோ விற்றுக்கலாம். அதே டைமில் டைம் உங்களுக்கு எது கன்சியூம் ஆகும்னா, ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டைம் கன்சியூமிங். உங்களோட எது என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணால் நமக்கு நிறைய லாஸஸ் வரும். ஆனால் இங்கே என்ன லாஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, டைம் வில் பி யோர் லாஸ். ஸ்டாக்ஸில் பண்ணுறவங்களுக்கு டைம் தான் லாஸ். ஏன்னா அந்த ப்ராஃபிட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுதுன்னா யோர் டைம் இஸ் பீன் லாஸ்ட். ஸோ ஸ்டாக்ஸில் பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் ரிஸ்க் தான், அதே டைமில் லிமிட்டட் ப்ராஃபிட், பட் த லாஸ் வில் பி யோர் டைம். அத்தனை வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸ்டாக்ஸ். வேறாஸ் நீங்கள் ஃபியூச்சர்ஸில் போனீங்கன்னா அன்லிமிட்டட் ரிஸ்க் அண்ட் அன்லிமிட்டட் ப்ராஃபிட். ஏன்னா மார்க்கெட் எவ்வளோ ஏறாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு 1500 ரூபா. இப்போ SBI நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா 1500 rupees per பாயிண்ட். SBI 570லேருந்து 571 போனாலே உங்களுக்கு 1500 ரூபா ப்ராஃபிட் வரும். ஆனால் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் மார்ஜின் கட்டினது என்னமோ 1.5 லட்சம் தான். ஆனால் ப்ராஃபிட் வந்தாலும் 1500 ஷேர்ஸுக்கு ஏற்ற ப்ராஃபிட் வரும், லாஸ் வந்தாலும் அதே அளவுக்கு வரும். ஆனால் நீங்கள் கட்டியிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 லட்சம் தான் இருக்குது, 8.5 லட்சம் கிடையாது. ஸோ ரிஸ்க் அண்ட் ப்ராஃபிட்டும் அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டும் வரும், அன்லிமிட்டட் ரிஸ்க்கும் வரும். ஸோ அதனால் நீங்கள் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் டீலிங் வித் ஃபியூச்சர்ஸ். அதே மாதிரி தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செல்லிங் கிட்டத்தட்ட ஒன்று தான், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் என்னென்னா அன்லிமிட்டட் ரிஸ்க் லிமிட்டட் ப்ராஃபிட். ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, நீங்கள் ப்ரீமியம் மட்டும்தான் கலெக்ட் பண்ணுறீங்க. ப்ரீமியம் இன் த சென்ஸ் நான் சொன்னல இன்சூரன்ஸ் கம்பெனி எவ்வளோனா ஒரு 20,000 ரூபா ப்ரீமியம் மட்டும் தான் அவர் கலெக்ட் பண்ணுறாரு. ஒரு வேளை அவங்க கிளைம் பண்ணலன்னா அந்த 20,000 யாருக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஆகிடும். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆப்ஷனில் ப்ரீமியம் மட்டும் கலெக்ட் பண்ணுறீங்க. அப்போ ப்ராஃபிட் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த ப்ரீமியம் மட்டும் தான் ப்ராஃபிட். லாஸ் வந்தது, நான் ஒரு வேளை யாராவது ஒருத்தர் 20,000 கொடுத்துட்டு 5 லட்சம் இப்போ கிளைம் போடுறாருன்னா
யுவர் ரிஸ்க் இஸ் அன்லிமிட்டட். அது வந்து ஆப்ஷன் செல்லிங்கில். வேற ஆப்ஷன் பையிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ரிஸ்க் வித் அன்லிமிட்டட் ப்ராஃபிட்ஸ். எப்படின்னா லட்சே ஒரு வீடு வாங்குற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போமே. நான் என்ன பண்ணுறேன், ஒரு வீடுக்கு டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் கொடுக்குறேன். வீடோட வேல்யூ 8 லட்சம். 3 மாதம் அக்ரிமெண்ட் போடுறேன், இல்லை 1 மாதம் அக்ரிமெண்ட் போடுறேன். போய் நான் ஒரு 8 லட்ச ரூபா வீட்டுக்கு ஒரு 8,000 ரூபாய் போய் டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து வச்சிருக்கேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன ஆகிடுது, அந்த 1 மந்த்துக்குள்ளேயே ஒரு வேளை அந்த வீட்டோட வேல்யூ 8 லட்சம் இல்லை 7 லட்சம் தான் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுன்னா நான் போய் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். போனால் போட்டோம் அந்த 8,000 போச்சுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துடுவேன். இதே 8 லட்சம் 10 லட்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகும், 2 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஐ வில் எக்ஸசைஸ் மை அட்வான்ஸ். அதில் போயிட்டு நான் அந்த வீடை வாங்குவேன். அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் தான். அப்போ எனக்கு 8 லட்சம் வீடு 10 லட்சம் ஆயிடுச்சுன்னா ஐ வில் பி எக்ஸசைசிங் மை ப்ராஃபிட்ஸ். ஸோ இந்த கான்செப்டில் தான் வந்து ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ஒர்க் ஆகும். அப்போ உங்களுக்கு ரிஸ்க் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் தான். ஆனால் ப்ராஃபிட் எவ்வளோன்னா இட் இஸ் அன்லிமிட்டட். எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரலாம். ஸோ தட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி வித் தி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். ஆனால் ரிஸ்க்கும் கம்மி, அதே டைமில் ப்ராஃபிட் அடித்தாலும் ஜாக்பாட் லெவலுக்கு அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை இன் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸாக பார்க்கும்போது இதை எப்படி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது, ஒன்லி பையிங் மட்டும் தான். வாங்கி போட்டு வச்சுக்கலாம், செல்லிங்கும் பண்ண முடியாது. ஒன்லி ஒன் ஆப்ஷன், யூ கேன் பை அண்ட் கீப் இட். வேற ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பையிங்கும் பண்ணலாம், செல்லிங்கும் பண்ணலாம். மற்றபடிக்கு எதுவும் கிடையாது. வாங்குறீங்க இல்லை விற்கிறீங்க, இதை மட்டும் தான் பண்ண முடியும். ஆப்ஷன்ஸில் மட்டும் செல்லிங் போகிறீங்க இல்லை பையிங்கே போகிறீங்கனாலும் there are plenty of strategies. என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அப்ரோச் பண்ண முடியும் மார்க்கெட்டை. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ண முடியும், அதே டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராஃபிட்ஸை வந்து ப்ராஃபிட் மார்க்கெட்லேருந்து எடுக்க முடியும், அதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்ட்ரேடல் ஸ்ட்ராங்கிள்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அயன் காண்டர் இருக்குது, பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணோன்னா யூ கேன் கோ ஃபார் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். ஸோ அப்போ உங்களுக்கு ரிஸ்க்கும் லிமிட் பண்ணிக்க முடியும். ப்ராஃபிட்ஸ் வந்தாலும் நம்ம அதை மேனேஜபிளாக ப்ராஃபிட்டும் ரிஸ்க்கையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கைக்குள்ள கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். ஸோ மை சஜஷன் வில் பி, ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க புதுசாக வரீங்கன்னா மை சஜஷன் வில் பி கோ ஃபார் ஆப்ஷன்ஸ். ஒன்றுமே தெரியாதவங்க எதுவுமே பண்ணன்றவங்க ஸ்டாக்ஸ் போங்க. இல்லை நான் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் எனக்கு மார்க்கெட்டு, இப்போ நான் ட்ரேட் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் மை சஜஷன் ஃபியூச்சர்ஸ் போகிறது காட்டிலையும் ஆப்ஷன்ஸ் போகிறது இட் வில் பி சேஃப். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக அப்ரோச் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ரிஸ்க்கும் லிமிட் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் வந்தாலும் அது எவ்வளோ தூரம் கொண்டு போக வரைக்கும் முடியும் அப்படின்றது நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வில் பி இன் யுவர் கண்ட்ரோல் இஃப் யூ அப்ரோச் இன் அ ஸ்ட்ராட்டஜிக்கல் வே. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நேக்கட் செல்லிங் நேக்கட் பையிங் போனீங்கன்னா ரிஸ்க் வில் பி அன்லிமிட்டட் ஃபார் செல்லிங். பையிங் போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் மட்டும் தான், உங்களுக்கு டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் தான் ரிஸ்க். ஸோ மை சஜஷன் வில் பி மூணுத்தில் ஒரு புதுசாக வந்துட்டு கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தே கேன் கோ ஃபார் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஒன் சைடு மட்டும் தான். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் 2 சைடுமே இருக்குது. இதில் வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ஸில் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கால் புட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அண்ட் ஹோல்டிங் பீரியட் வந்து ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் டைமே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஸ்டாக்கை வந்து ஒரு பிஸ்னஸை வாங்கி வைக்கிறீங்க. ஸோ தர் இஸ் நோ டைம் லிமிட், வாங்கி போட்டு வச்சுக்கலாம். பட் வேறாஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டுன்னு இருக்குது. இப்போது ஒரு மாதத்துக்கு லாஸ்ட் Thursday வந்து எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே ப்ராஃபிட்டோ லாஸோ நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் உங்களுக்கு அது ஒரு ட்ராபேக் மட்டும்தான். ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் வந்து உங்களுக்கு ட்ராபேக் இஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பைரி பேஸ்ட் ப்ராடக்ட். அண்ட் ரிட்டர்ன் டியூரேஷன் வந்து திஸ் இஸ் ஃபார் அ லாங் டேர்ம். வேறஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு அந்த 1 மந்த்துக்குள்ளேயே ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியே வரணும்னா இட் வில் பி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான். ஆனால் மை சஜஷன் இஸ் எடுத்த உடனே ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் போகிறதுன்றது இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா எல்லாருக்குமே ஃபியூச்சர்ஸ் செட் ஆகாது பிகாஸ் ஆஃப் தி ப்ரெஷர். ஏன்னா அவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வந்தாலும் ஒரேடியாக ஏறும், லாஸ் வந்தாலும் ஒரேடியாக இறங்கணும் போது எல்லாருக்குமே அந்த கெப்பாசிட்டி இருக்காது. பட் whereas you come to options market you have a limited risk. ஆப்ஷன் பை பண்ணும்போது லிமிட்டட் ரிஸ்க் இருக்குது, அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும். இல்லை ஸ்ட்ராட்டஜிக்கலாக அப்ரோச் பண்ணுறீங்க, என்கிட்ட இதே 1.5 lakhs நான் ஃபியூச்சர்ஸ் போகிறது பதில் என்கிட்ட ஃபண்டை நான் ஆப்ஷன்ஸாக ட்ரேட் பண்ண போகிறேன், ஸ்ட்ராட்டஜிக்கலாக போய் பண்ணிங்கன்னா ரிஸ்க்கும் லிமிட் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட்டும் லிமிட்டடாக ஒரு லெவலுக்கு ப்ராஃபிட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அக்கௌண்ட் டெவலப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ அதனால தான் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஆனால்
பண்ணுறது ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் யூ அ குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன் இன் அ லாங் ரன். இப்போ நீங்கள் ஒரு எஸ்ஐபி போடுறதுக்கு பதில் ஆப்ஷன் செல்லிங் போடுறதும் இட் வில் பி பெட்டர். ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸோட உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஒரு ஸ்டாக்கில் கொடுக்குற ரிட்டர்ன்ஸோட ஆப்ஷன் செல்லிங்கில் நிறைய பேருக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு. தெர் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் தட் யூ கேன் யூஸ். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம அதை பற்றி பேசுவோம். ஆல்ரைட், ஸோ தட் இஸ் ஃபார் திஸ் ஒன். அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் பேச வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி சார்ஜஸ், எஸ்டிடி சார்ஜஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் டாக்ஸஸ், இதெல்லாம் எதில் ஹையஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது இப்போ பார்த்துருவோம். ஸோ இப்போ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டெலிவரி இந்த சென்ஸ் ஸ்டாக்ஸை வந்து வாங்கி ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து எஸ்பிஐக்கு போட்டிருக்கேன். இதே ஃபியூச்சர்ஸ் குவான்டிட்டி 1500 லாட்ஸ். இப்போ நீங்கள் ஃபியூச்சர்ஸில் வாங்காமல் ஸ்டாக்கை டேரெக்டாகவே 1500 குவான்டிட்டி வாங்குறீங்கன்னா அதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 லட்ச ரூபா கிட்ட வரும். 8.9 lakhs கிட்ட வரும். நீங்கள் ஜஸ்ட் அந்த 570 into 1500 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஆனால் இதோட சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 17,55,000. எஸ்டிடி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1500. எக்ஸ்சேஞ்ச் டாக்ஸேஷன் வில் பி 57 rupees. டிபி சார்ஜஸ் நீங்கள் போய் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட சார்ஜஸ் 15 rupees. ஜிஎஸ்டி 10 rupees. சபி சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1968 rupees வந்துடும். இதே எஸ்பிஐயை ஃபியூச்சர்ஸில் வாங்குறது பதில் ஸ்டாக்காக 1500 குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா 2000 ரூபா கிட்ட பே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆனால் அதுவே நீங்கள் ஃபியூச்சர்ஸில் வாங்கினீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷனோட மொத்த காஸ்ட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் 218 rupees. ஃபியூச்சர்ஸில் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு எஸ்டிடி சார்ஜஸ் ரொம்ப கம்மி. வேறாஸ் ஸ்டாக்ஸில் பண்ணும்போது எஸ்டிடி சார்ஜஸ் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட். பட் வேறாஸ் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் இதில் 8.5 லட்சம் கட்டியிருப்பீங்க, இதில் 8.5 லட்சம் கட்டியிருக்க மாட்டீங்க. இதில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வெறும் 1.5 லட்ச ரூபா வந்து மார்ஜின் மட்டும் தான் கட்டியிருப்பீங்க. அதே டைமில் ப்ரோக்கரேஜும் கம்மி. நீங்கள் பியூர்லி ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபியூச்சர்ஸ்க்கு பதில் நான் ஸ்டாக்காக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் வெரி குட் டெசிஷன். ஏன்னா ஸ்டாக்ஸில் அதே அமௌண்ட்டை நீங்கள் 1500 குவான்டிட்டி வாங்குறதுக்கு ஃபியூச்சர்லேயே வாங்கிட்டு போயிடலாம். இன்கேஸ் அந்த 1 மந்த்துக்குள்ளேயே ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு லட்ச ஸ்விங் ட்ரேட் மாதிரி பண்ணுறீங்க, 10 நாள் டார்கெட் அடிச்சிடணும்னு தெரிஞ்சுன்னா ஃபியூச்சரில் பண்ணுறது தான் இட் வில் பி பெட்டர். வேறஸ் சார்ஜஸ் கம்பேர்ட் டு ஆப்ஷன்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸோட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி தான். பட் வேறஸ் உங்களுக்கு டெலிவரியோட ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருந்தாலும் பிகாஸ் எஸ்டிடி இது வந்து செல்லிங்காக போட்டிருக்கேன் நான். என்னதான் இருந்தாலும் இதில் வந்து அன்லிமிட்டட் ரிஸ்க்கு அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டாக இருக்கும். பட் அதில் அப்ரோச் பண்ணும்போது வி கேன் கோ இன் அ வெரி சேஃபர் மேனர். ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம ரொம்பவே சேஃபான டைரெக்ஷனில் போகும்போது உங்களுக்கு இது வந்து பெருசாக தெரியாது. ஏன்னா ரிஸ்க்கும் லிமிட் பண்ணிக்கிட்டீங்க, ப்ராஃபிட்டும் லிமிட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்னோட என்ன சொல்கிறது டாக்ஸஸ்ஸு ப்ளஸ் என்னோட சார்ஜஸ் எல்லாம் போக எனக்கு ப்ராஃபிட் வருதான்றது தான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் வில் கிவ் யூ அ பெட்டர் ரிட்டர்ன். இது வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஃபியூச்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஆப்ஷனையும் ஃபியூச்சரையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் இஸ் அன்லிமிட்டட். ப்ராஃபிட் வந்தாலும் அன்லிமிட்டட், ரிஸ்க் வந்தாலும் அன்லிமிட்டட். பட் ஆப்ஷன்ஸ் வந்து இட் வில் பி a வெரி சேஃபர் கிரவுண்ட் ஃபார் நியூ ட்ரேடர்ஸ். ரொம்ப ப்ரொஃபஷனல், நான் ரொம்ப வருஷமாக ட்ரேட் பண்ணுறவங்க யூ கேன் கோ ஃபார் ஃபியூச்சர்ஸ். ஒன்றுமே தெரியல இப்போ தான் வரன்றவங்க கோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இல்லை நான் வந்துட்டேன் கொஞ்சம் பெட்டராக ஆகிக்கணும்னு நினைக்கிறவங்க கோ ஃபார் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். ஸோ இதுதான் என்னோட கன்க்ளூஷன். புதுசாக வந்தவங்க வெரி பிகினர் கோ ஃபார் ஸ்டாக்ஸ். beginner to a little bit of intermediate level இப்போ தான் வந்து கொஞ்சம் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பெஸ்ட் திங் இஸ் கோ ஃபார் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். கொஞ்சம் நல்லா பழகிட்டேன் அப்படின்ன பிறகு நான் ப்ரொஃபஷனல் ஆகிட்டேன் பிறகு கோ ஃபார் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். ஆல்ரைட், ஸோ உங்களை நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்துட்டு யூ ட்ரை டு சூஸ் யுவர் பெஸ்ட் ஆப்ஷன். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் மை சஜஷன். இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபார் ட்ரேடிங். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ would have given you அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகுது, எது நம்ம சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.